எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி என்பர்களே, பிப்ரவரி மாதத்தில் ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஏற்படுகிறது. ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் கடந்த ஜனவரி, அதாவது 2023 ஜனவரி 17 முதலேயே உங்களுக்கு ஜென்மச்சனி என்பது விலகி விரயச்சனி ஜென்மச்சனி எல்லாம் அனுபவித்த உங்களுக்கு பாதச்சனி காலமாக மாறியது. இருந்தாலும் கூட அவ்வப்போது ஜென்மச்சனி போன்ற சில பலன்கள் இருந்த காரணம், பல நிலைகளிலே சனி பகவான் அங்கும் இங்கும் முன்னோக்கி பின்னோக்கி இருந்ததுதான். அதாவது மகரத்தை நோக்கிய சனி பகவானுடைய வக்ரகதி பயணம், மீண்டும் அவர் கும்பத்திலேயே பயணம் என்று இப்படி மாறி மாறி இருந்த நிலைகளில் கூட 2023 டிசம்பர் 20 மிக துல்லியமாக முழுவதுமாகவே மகரத்தை விட்டு வெளியேறினார். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல 2ஆம் இடத்துல தன யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்திற்கு எந்த மகர ராசியாக இருந்தாலும் 2ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் அவர் மூல திரிகோணத்துல மிக அற்புதமான நிலையில இருக்கிறார். செல்வத்தை கட்டமைக்க அருமையான நேரம் என்று பல பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கக்கூடிய காலம் இந்த நேரத்திலே செவ்வாய் பகவானும் மகர ராசியாக உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறுகிறார். அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய வேளையில செவ்வாய் சூரியன் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணக்கமான, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட கோள்கள் ஒன்றாக இணைந்து மகர ராசியில இருக்கும். இந்த மகர ராசியிலே ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல சனி பகவான் சற்று அவருடைய நிலையிலிருந்து நல்ல அமைப்பிற்கு மாறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழும். சூரியன் மகரத்திலே இருக்கும் போது சனி பகவான் மகரம் கும்பத்திலே இருந்தால் சனி பகவான் அஸ்தங்கதமாகி விடுவார். அந்த அஸ்தங்கதமான நிலையில ஏழை சனியினுடைய அந்த பாதச்சனியினுடைய ஏதேனும் அசுப பலன்கள் இருந்தால் அதை நிறுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இப்படிப்பட்ட காலத்தில் எங்கெங்கோ மனது அலைபாய்ந்து கொண்டிருந்தது, இங்கு அங்கு என்று அலைபாயும், எங்கு செல்ல வேண்டும் வர வேண்டும் என்று தெரியாமல், எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் அலைபாய்ந்து கொண்டிருந்த மனது. அப்படிப்பட்ட மனது எப்படி இருக்கும் என்றால், ஒரு மாடை சரியான முறையிலே நாம் ஒரு வயலிலோ அல்லது புல்வெளியிலோ மேய்க்கவில்லை என்றால், புல் இருக்கக்கூடிய இடம் இல்லாத இடம் எல்லா இடத்திலும் சென்று மேயக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். சில சமயம் அதிகமாக அது தீனி சாப்பிட்டாலும் கூட பிரச்சனை வரும். அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன செய்வார், அந்த மாட்டினுடைய உரிமையாளர் அல்லது அதை அன்போடு பராமரிப்பவர் ஒரு இடத்திலே அதை கட்டி வைத்து விடுவார். அது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் இருந்து ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து கொண்டு அது தனக்கும் நல்லதாய் அடுத்தவருக்கும் நல்லதை செய்யும். அது போன்ற ஒரு அமைப்புத்தான் இந்த யூபா யோகம் அல்லது யூப் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இது சாதாரணமாக அடிக்கடி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சார நிலையில பிப்ரவரி மாதம் 12, 13 ஆகிய தேதிகளில், சில சமயம் 11லும் 14ஆம் தேதியும் கூட இது அமைகிறது. சில மணி நேரங்கள் மட்டும் இருக்கும். ஆனால் பிப்ரவரி 12, 13 தொடர்ந்து மகர ராசியில கிரகங்கள் துவங்கி 2ஆம் இடத்திலே சனி, 3ஆம் இடத்திலே சந்திரன், சுகஸ்தானம் 4 குரு பகவான் அமைந்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அற்புத நிலை. இந்த நிலையில 4 ராசி கட்டங்களிலும் மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 கிரகங்கள், எல்லா கிரகங்களும் அதற்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அற்புத சுபத்துவத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. செவ்வாய் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பு, செவ்வாய் புதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு அமைப்பு. அது மிகப்பெரிய சிறப்பான ஒரு நிலை. அது மட்டுமல்ல, 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இரண்டும் ஒன்றாக இணைந்து இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்வார்கள். செய்ய வேண்டியவற்றை செய்து மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய அமைப்பை தருகிறது. அது மட்டுமல்ல, இந்த செவ்வாய் சுக்கிரனோடு இணைவது என்பது உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு சிறப்பை ஏற்படுத்தும். இது போன்ற யோக நிலைகளிலே செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டமெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால்
கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில அது இல்லறம் வீடானாலும் சரி, அல்லது வெளிவட்டார பழக்கம் வியாபாரம் எந்த நிலையிலும் சரி, நீங்கள் பொறுமையை காத்து, பொறுமை என்றால் கோபப்படாமல் இருந்து விஷயத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாட்கள் மிக சிறப்பானதாக இருக்கும். சனி பகவான் மெல்லிய நற்பலனை தந்துவிடக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் இந்த 2ஆம் இடத்துல இந்த நாளில இருக்கக்கூடிய சனி பகவான் மிக ஒரு அற்புதமான ஒரு நிலையை எடுப்பார். ஒரு நியூட்ரலாக அவருடைய கர்ம வினைக்கான ஏதேனும் தீய பலன்களை, அசுப பலன்களை தர வேண்டும் என்று இருந்தாலும் கூட அது தடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை என்று வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு சொல்கின்றேன். குருவினுடைய வீட்டிலே சந்திரன் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு அற்புதம். காரணம், இந்த நேரத்தில் ராகுவோடு சந்திரன் இணைந்திருக்கிறார் என்பதை நாம் எடுத்துக்கொண்டு சில விஷயங்களிலே தந்திரமாக செயல்பட்டு தந்திர முயற்சிகளில் ஏதேனும் ஒரு விஷயத்தை தந்திரமாக செய்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடுவதற்கான அந்த யோகமும் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினால இந்த குரு சனி இந்த அமைப்பு கூட சனி பகவான் அவருடைய பார்வைப்படியில குருவை வைத்திருக்கிறார். இந்த நாளில் குருவும் சனியும் சந்திரன் மையத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புத நிலை என்பது ஒரு ராஜாவை போன்ற அந்தஸ்து வேண்டும், சுகம் வேண்டும், அதாவது பிரச்சனை தேவையில்லை. ஆனால் ராஜாவை போன்று ராஜா சில பிரச்சனைகள் இருப்பார், நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் இருப்பார். அப்படியெல்லாம் அல்லாமல் சுகபோகமாக ஒரு மரியாதை ராஜாவிற்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளை தேடும்போது இந்த நாளிலே அமைத்துக் கொள்வதற்கான அமைப்பு. அது மட்டுமல்ல, ராசியிலேயே இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் தரக்கூடிய இந்த புத ஆதித்ய யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு சிந்தனை சக்தியினுடைய வளத்தை உங்களுக்கு தரும். எதிரிகளை வென்று பாக்கியத்தோடு நல்ல ஒரு தொழிலை அமைக்க, மாணவர்களாக இருந்தால் கல்வியில நல்ல நிலையை பெறுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும். உங்களுடைய ராசியில் இந்த நாட்களில சூரியன் புதன் அது ஒரு கூட்டணி, அது ஒரு அற்புத யோகம். அது மட்டுமல்ல, புதனும் சுக்கிரனும் இணைவது லட்சுமி கடாட்சத்தை உங்களுடைய மனதிலே நிலைத்து நிற்க வைக்கும். அந்த மனதிலே நிலைத்து நிற்க வைக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது சந்தோஷ நிலைகளாக மாற்றி உங்களுக்கு தரும். செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இதை பயன்படுத்தி கொள்ளும் போது மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை, நிலம் போன்ற விஷயங்களிலே ஏதேனும் ஆதாயம் என்றால் அதை பெறுவதற்கான வாய்ப்பு, ஏதேனும் வம்பு வழக்கு இருந்தால் அதில் வெற்றி கொள்வதற்கு வாய்ப்புகளை இந்த கிரகநிலை என்பது அற்புதமாக தருகிறது. உங்களுடைய ராசி துவங்கி தொடர்ந்து 4 ராசிகளிலும் எல்லா கிரகங்களும் அமைந்திருக்கிறது. இதுல ராகு கேதுவை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அந்த ராசிக்கு ஏற்ப பலன்களையும் உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப பலன்களையும் தரக்கூடிய அமைப்பு. ஆனால் கோச்சார ரீதியாக மகர ராசியிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட தசாபுக்திகள் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் தரக்கூடிய சுப பலன்களை நீங்கள் வைத்துக் கொள்ளும் போது நின்றிருக்கக்கூடிய வண்டியை தள்ளியே ஸ்டார்ட் செய்து விடுவது போன்ற ஒரு அமைப்பை இது தரும். அது மட்டுமல்ல, ஒரு லிமிட்டட், ஒரு வரையறைக்குள் உங்களை வைத்து எது நல்லதோ அதற்குள் கட்டுப்படுத்தும். அதற்கு பேர் தான் யூபா யோகம் அல்லது யூப் என்று சொல்வார்கள். யூப் என்பது ஒரு ஸ்தம்பம். அந்த இடத்தில் இருந்து நாம் அந்த பக்கம் இந்த பக்கம் தேவையற்ற விஷயங்களுக்கு நகர்ந்து விடாதபடி அற்புதமான நற்பலனை தரக்கூடிய யோகமாக இது அமைந்திருக்கிறது. சில சமயங்களில் யூபா யோகம் என்பது நற்பயனை தராமல் கூட போகக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படும். ஆனால் இங்கு என்ன சிறப்பு என்றால், ராசியிலே சுப கிரகங்களினுடைய அல்லது சுபத்துவம் பெறக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் நிகழ்கிறது. இந்த சமயத்துல எந்த விரயம் என்று நினைத்தாலும் அந்த விரயம் சுப விரயமாகவே உங்களுக்கு மாறும். நீங்கள் ஏதேனும் செலவு செய்தீர்கள் என்றால் மனதிலே வருத்தம் வரலாம். ஒரு நகை மாற்றி வாங்குகிறீர்கள் என்றால் அதற்கு பணம் விரயமானது, வேஸ்டேஜ் என்று, செய்கூலி சேதாரம் என்று வேஸ்டேஜ் ஆனது என்ற நிலைகள் மனதிலே உங்களுக்கு எழலாம். ஆனால் அது கூட உங்களுக்கு சுப விரய செலவு என்பதை பிற்காலத்திலே உணர்த்தக்கூடிய அமைப்பை இந்த யூபா யோகம் என்பது தருகிறது. ஆகையினால இந்த 2 நாட்கள் சிறப்பான நிலை இருக்கிறது. அந்த நாளிலே திட்டமிட்டு ஏதேனும் செயல்படுத்தலாம். இல்லை என்றால் செயலாக்கத்தை எழுதி வைத்து நீங்கள் அதனை பிற்காலத்திலே, பிற்காலம் என்றால் நீண்ட நெடிய காலம் அல்ல, உடனடியாக நீங்கள் தொழில் துவங்க வேண்டும் என்றாலும் துவங்க வேண்டும், கல்வி பயில வேண்டும் என்றாலும் பயில வேண்டும், சந்தேகம் இருக்கிறது என்றால் உடனடியாக தீர்த்துக் கொள்ள வேண்டும், வம்பு வழக்கிலே ஈடுபட்டு அந்த வழக்கை போட்டு வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை செய்ய வேண்டும். ஆக்கம் தருவதற்கு ஊக்கம் தேவை. அந்த ஊக்கத்தை ஒரு வரையறைக்குள் வைத்து மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த யோகம் தருகிறது.
அதனால் என அன்பு நேயர்களே, நிச்சயமாக இது யாரும் சொல்லாத ரகசியம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பல யோக நிலைகள் அவ்வப்போது ஏற்படும். சிலருடைய ஜாதகத்திலேயே, பிறவி ஜாதகத்திலேயே இப்படி இருந்தால், அதிலே சுபத்துவம் அதிகமாக நிறைக்கப்பட்டிருந்தால் மண்ணெண்ணை போன்ற வாழ்க்கை, செல்வ செழிப்பெல்லாம் அமையும். ஆகையினாலே ராஜயோகம் சக்சஸ் இருக்கும், ஹை அச்சீவ்மெண்ட்ஸ், உயரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய கடமையை செய்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு தர்ம கர்மாதிபதிகள் உங்களுடைய ராசியிலே இணைவது என்பது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தருகிறது. சிகரம் நோக்கி சீறி பாய இந்த பயணம் என்பது சிறப்பான நாளிலே அமையும். எண்ணியது எண்ணியபடி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பை, அதனால் செழிப்பை பெறக்கூடிய அமைப்பை இந்த நாள் ஏற்படுத்தி தரும். எனது அன்பு நேயர்களே, இந்த நாளிலே திருதியை இருக்கும். அது மட்டுமல்ல, அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி 13 விநாயகரை வழிபட வளர்பிறை சதுர்த்தி நாளாக அமைகிறது. அற்புதங்களை நிறைக்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்வீர். எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லுடன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.